Praise the Lord, our daily bread. Proverbs chapter 17, verse 17. A friend loves at all times, and a brother is born for adversity. O Almighty God, thank you for giving this wonderful verse. May your presence showers on us. O Lord, you can't find a good friend in pleasure. You can only find a good friend in suffering. Therefore, bless us to live in the hope that our fellow born will help us. We ask this in the name of Jesus Christ. Amen. அன்றாட உணவு. நீதிமொழிகள் அதிகாரம் 17 இறை வார்த்தை 17. நண்பன் எப்போதும் அன்பு காட்டுவான். இடுக்கணில் உதவுவதற்கே உடன் பிறந்தவன் இருக்கின்றான். அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலே இந்த இறை மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இறைவா, இன்பத்தில் நல்ல நண்பனை கண்டு கொள்ள முடியாது, துன்பத்தில் தான் நல்ல நண்பனை கண்டு கொள்ள முடியும். எனவே நண்பனை எதிர்பாராமல் நமக்கு இடுக்கண் வரும் வேளையில் நம் உடன் பிறந்தவர் நமக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையில் வாழ என்னை ஆசீர்வதியும். ஆமென். அன்னன்னுள்ள போஜனம். சுபாஷிதங்கள் 17ஆம் அத்தியாயம் 17ஆம் வாக்கியம். மித்திரம் எப்போதும் மித்திரம் தன்னை, ஆபத்தில் பங்கு சேரான் ஜனிச்சவனான சகோதரன். சந்தோஷ காலத்து மித்திரம் എങ്ങനെയുള്ളവരാണെന്നു അറിയാം പറ്റുകയില്ല. പക്ഷേ നമ്മുടെ കഷ്ടകാലത്ത് നമ്മെ സഹായിക്കുന്നത് നമ്മുടെ സഹോദരങ്ങളാണ് എന്ന ബോധ്യത്തോടെ ഈ ദിവസം നമുക്ക് തുടങ്ങാം. ആമേൻ. நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். யோசுவா 24:15. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வல்லமை ஊழியங்கள் வழங்கும் குடும்ப ஆசிர் அபிஷேக தியானமானது வருகின்ற மே மாதம் 8ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 11ஆம் தேதி ஞாயிறு மாலை 4 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் லைஃப் சென்டர் திண்டுக்கல். இதனை வழிநடத்துபவர்கள் அருத்தந்தை காட்வின் திண்டுக்கல், அருத்தந்தை மனுவேல் அருள் தேடல் சென்னை, சகோதரர் பால் ராஜேந்திரன் டிவைன் சாலக்குடி, சகோதரர் வர்கீஸ் சென்னை, சகோதரர் மரிய ஆண்டனி மூனார் மற்றும் இறைப்புகழ்ச்சி சகோதரர் ஜெரோம். இத்தியானத்திற்கு 3 நாட்கள் உணவு மற்றும் தங்குமிடம் கட்டணமாக 1500 ரூபாய். இதனை தொடர்பு கொள்ள 9094067575 மேலும் 8921789760 மற்றும் 9840890553. வாருங்கள், இறையாசிர் பெற்று செல்லுங்கள்.